ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎன்சிவா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஒரு எல்இடி பல்ப் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். எல்இடி பல்பில் என்னடா ரிவ்யூ குண்டு பல்பில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது ஒரு ஸ்பெஷலான எல்இடி பல்பு. வாங்க அப்படின்னு எல்இடி பல்புன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் பக்காவாக பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஹாலோனிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். அந்த பிராண்ட் எல்இடி பல்ப் தான். ஸோ இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எமர்ஜென்சி பல்பாகவும் யூஸ் ஆகும். அதாவது நம்ம இதை நார்மல் லைட்டாகவும் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இது உள்ளே இருக்கிற பேட்டரியில் அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் லைட் வந்து நமக்கு கரண்ட் போனாலும் எரியும். திரும்ப கரண்ட் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதை வந்து சார்ஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா உள்ளே எப்படி இருக்குன்னு. என்னங்க ஓப்பன் பண்ணால் உள்ள ஆல்ரெடி பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸு எல்இடி பாருங்க. ஹாலோனிக்ஸ் 8.5 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. தெரியல, ஒருவேளை யாராவது யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணதை அனுப்பிச்சிட்டாங்களா என்னன்னு. அதை ஓப்பன் பண்ணி லைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டுக்கு வாங்கி மாட்டுவோம்ல எல்இடி பல்பு. பட் வெயிட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் தெரியுது. ஏன்னா உள்ள பேட்டரி இருக்கும், அதனால கொஞ்சம் வெயிட் தெரியுது. மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த கான்டாக்ட் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை மேலே லைட்டுக்கு மேலே இருக்கிற அந்த கேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஓகே, பாக்ஸில் வந்து ஹாலோனிக்ஸ் பிரைம் 8.5 வாட்ஸ் இன்வெர்டர் எல்இடி பல்புன்னு போட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல எமர்ஜென்சி டைமில் வந்து எரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இன்வெர்டர் எல்இடி பல்ப் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் எல்இடி பல்ப் மாட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேரெக்டாக எங்கள் வீட்டில் இந்த ஹோல்டர் இருக்குது. அந்த ஹோல்டரில் நான் இந்த பல்பை மாட்ட போகிறேன். ஸோ அந்த பல்பை நான் வந்து இப்போ வந்து டேரெக்டாக மாட்டியிருக்கிறேன். ஸோ டேரெக்டாக சுவிட்சை வந்து போட போகிறேன். ஸோ அந்த லைட்டு வந்து எவ்வளோ பிரைட்டாக நம்ம எரியுது அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு தெரியுதா ஓரளவுக்கு பிரைட்டாக எரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் ரூமில் நான் வந்து ரிங் லைட் மாட்டியிருக்கேன் வீடியோக்காக, அதையும் ஆஃப் பண்ணுறேன். அப்போ வந்து நமக்கு இந்த ரூம் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். 10க்கு 20 அந்த சைஸ் தான் இந்த ரூமு. இந்த ரூமில் அந்த வெறும் அந்த எல்இடி நம்ம மாட்டிருக்க எல்இடி மட்டும் தான் எரியுது. இப்போ நீங்கள் இந்த ரூமை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ரொட்டேட் பண்ணி காட்டுங்க. ஸோ வெளிச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து தெரியல. ஸோ வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பத்தலை. இப்போ இந்த லைட்டு வந்து போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து போதாதுன்னு தான் சொல்லுவேன். போதாது மீன்ஸ் நார்மலான சுச்சுவேஷன் ஓகே. பட் நீங்கள் இந்த ரூமில் உட்காந்து படிக்க போறீங்க, இல்லை ரீட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த பிரைட்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. கிட்டத்தட்ட இது வந்து நீங்கள் வேணா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூமில் அந்த மாதிரி வேணா போட்டுக்கலாம். பட் அங்கெல்லாம் எமர்ஜென்சி லைட் நமக்கு தேவை இருக்காது. பட் ஒரு ஹால் மாதிரி ஒரு லொக்கேஷன்ல இந்த லைட் போட போறீங்க, 8.5 வாட்ஸ் வந்து என்ன கேட்டால் பத்தலை அப்படின்னு சொல்லுவேன். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து இப்போ ஃபுல் பவர்ல இருக்கு, அதாவது இபியில் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நமக்கு கரண்ட் போச்சு அப்படின்னா இதுல இருந்து ஒரு 40 to 50% வந்து பிரைட்னஸ் கம்மியாயிடும்னு அவங்க வந்து அதில் போட்டிருக்காங்க. நம்ம அதையும் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை பார்க்கணும்னா நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்க்க முடியாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அது என்ன நினச்சிக்கோன்னா டேரக்டா பவர் ஆஃப் ஆகுது, அதாவது நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்றோம் லைட் வேண்டாம்னு நினைக்கிறோங்கிற கண்டிஷன் போயிடும். இப்போ எமர்ஜென்சி லைட் எரிய வைக்கணும்னா அந்த சுவிட்ச் ஆன்ல இருக்கணும், ஆனால் இன்கமிங் சப்ளை நமக்கு வந்து கட் ஆகணும். அப்படி கட் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம அந்த டிராப்பை பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், வெளியில போயிட்டு அந்த பவர் எங்கள் வீட்டோட மெயின் இன்கமிங் ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் நான் லைட்டை மட்டுமே காமிச்சிட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் ட்ராப் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரண்ட் இப்போ நான் வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பேட்டரி பேக்கப்ல தான் இருக்குது. பிரைட்னஸ் இன்னுமே கம்மியாயிருச்சு. பட் ஓகே தான். ஒரு பவர் ஆஃப் சிச்சுவேஷன்ல சுத்தமா வெளிச்சமே இல்லாத டைம்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருந்தா வந்து போதும். பட் நார்மலான டைம்ல பிரைட்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரைட்னஸ் வந்து என்ன கேட்டா சும்மா ஒரு நார்மல் வேலை செய்யறதுக்கு வேணா பத்துமே தவிர்த்து ரீடிங் இல்லை டிவி வாட்ச் பண்றதுக்கோ இல்லை அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் வந்து என்ன கேட்டா வந்து பத்தாது. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு எவ்வளவு நேரம் நிக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அவங்க அதில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 12 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 12 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு 4 ஹவர்ஸ் வரை பேக்கப் இருக்கும். அந்த 40% கம்மியான வெளிச்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் வரை நமக்கு பேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம இந்த சார்ஜ் போடுறதுக்கு வீட்டில் வந்து எமர்ஜென்சி லேம்ப்லாம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடி பிளக்ல வந்து போட்டுட்டு சார்ஜ் போட்டு விட்டா அது சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். நம்ம வேணும்னா ஆன் பண்ணா வந்துட்டு அது லைட் வந்து எரியும். பட் இந்த லைட்டை நம்ம அந்த மாதிரி சார்ஜ் போட முடியாது. இதை சார்ஜ் போடணும்னா அது எரியணும். அது எரிஞ்சா மட்டும்தான் அது சார்ஜ் ஆகும், இல்லைன்னா அது வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ கண்டினியூஸாக நம்ம ஒரு 12 ஹவர்ஸ் வந்து இதை எரிய வைக்கணும், எரிச்ச ஆன்லேயே வச்சிருக்கணும்.
அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால அது பேட்டரி பேக்கப் பண்ண முடியும். அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வெளியில் வந்து இப்போ ஈவினிங் டைம் தான். ஸோ வெளியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த லைட்டில் இதை மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அப்படி நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எரிஞ்சிட்டே இருக்கும். இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நாளைக்கு காலையில் வரை எரியும். நம்ம அதுக்கப்புறம் அதை கழட்டிட்டு அது எவ்வளோ நேரம் பேட்டரி பேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்பு இதை ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து நம்ம எமர்ஜென்சி எல்இடி பல்பு இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக அது வந்து சார்ஜ் ஆகி எரிஞ்சிட்டே இருக்கும், ப்ளஸ் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம அதை டிஸ்சார்ஜ் பண்ணி பார்ப்போம். இது பாருங்களேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுது. கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த பல்ப். இது வந்து நார்மல் எல்இடி பல்ப், இது இன்வெர்டர் எல்இடி பல்ப். இதில் பேட்டரிலாம் இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இப்போ மணி கிட்டத்தட்ட 7:45 நம்ம போட்டு ஆன் பண்ணிட்டோம். இது நாளைக்கு காலையில் ஒரு 6 மணி வரை எரியும். 6 மணி வரை எப்படியும் டெஃபினட்டாக எரியும். ஸோ கண்டினியூஸாக அது சார்ஜ் ஆகட்டும். நாளைக்கு ஈவினிங் இதை நம்ம திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு 7:45க்கு லைட் வந்து சார்ஜ் ஆகிறதுக்காண்டி போட்டு விட்டோம். இப்போ மணி கிட்டத்தட்ட காலையில் 8 மணி ஆயிடுச்சு. அவங்க சொன்ன 12 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து சார்ஜ் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து லைட்டை கழட்டிட்டு எவ்வளோ நேரம் பேட்டரி பேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பரவாயில்ல, 12 ஹவர்ஸ் இருந்திருக்கு. அந்தளவுக்கு சூடுலாம் ஒன்றும் ஹெவியாலாம் இல்லை. எல்இடி பல்பில் பெருசாக சூடாகாது. இதுலேயும் அந்தளவுக்கு பெரிய ஹீட்லாம் இல்லை. ஓகே, இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணி நம்ம கலெக்டின லைட் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு ஒரு ஐட்டம் ரெடி பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இதுதான். கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம் ஒரு 2 பின் பிளக்கு. ஸோ இதில் இந்த பல்பை மாட்டுற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம வந்து பேட்டரி மாட்டியில் மேலே மாட்டிட்டு மெயின் இன்கமிங்காக ஆஃப் பண்ணாதான் வந்துட்டு நமக்கு வந்து இது பேட்டரியில் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பண்ணிட்டோம்னா வீட்டில் மற்ற எந்த வேலையும் செய்ய முடியாது கரண்ட் இல்லாமல். அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா தனியாக ஒரு ஜங்ஷன் பாக்ஸில் இந்த 2 பின் ஹோல்டரை இதில் மாட்டியிருக்கேன். ஸோ இப்போ லைட் எரியாது. இந்த பிளக் வந்து கனெக்ட் பண்ணல பவர் சப்ளைல. ஸோ இந்த லைன்ல வேற ஏதாவது ஒரு லோடு இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் மேலே மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், மெயின் இன்கமிங் கட் ஆனாலும் ஏதோ ஒரு லோடு கனெக்ட்ல இருக்கும்ல, அதை செக் பண்ணிட்டு தான் இந்த லைட் வந்து ஆன் ஆகும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ வர மிக்சி தேவையில்லை ஒரு 4 மணி நேரத்துக்கு. அதனால வந்துட்டு நான் அந்த மிக்சியோட லோட இதில் கனெக்ட் பண்றேன். ஸோ கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது என்ன நினைச்சிருச்சுன்னா கரண்ட் போயிருச்சு, கரண்ட் இல்லை அப்படின்ட்டு பேட்டரியில சுவிட்ச் ஆகிட்டு பேட்டரியில எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் இது வந்து எரியுது அப்படின்னு நம்ம வந்து இது அப்படியே இதே செட்டப்ல அப்படியே எரிய விட்டு எவ்வளோ நேரம் எரியுது, எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 6 மணிக்கு போட்டோம் லைட்டு. மணி வந்து 10 ஆயிருச்சு. இன்னும் கூட பாருங்க, கொஞ்சம் கூட அந்த 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் பேட்டரியில எரியான்ற கீழே எந்த பிரைட்னஸ் இருந்துச்சோ அதுலயே அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா 4 ஹவர்ஸ் வந்து ஆயிருச்சு. ஸோ அதுக்கு மேலேயே எரியும் போல. பட் நான் வந்து டெஸ்டிங் இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ் தான் வந்து அதோட பேக்கப் டைம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. ஸோ நம்ம வந்து இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம், அது 4 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் கண்டிப்பா தருது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இந்த லைட்ல நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சிட்டோம். இதனால கடைசியா ஒரு தடவை நான் இதோட ஆப்ரேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேர் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால திரும்ப ஒரே ஒன்று. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் லைட்டை வந்து பாத்தீங்கன்னா மேலே மாட்டியாச்சு. நார்மலாக நம்ம வீட்டில் குண்டு பல்ப் மாட்டுற மாதிரி மாட்டியாச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா போய் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இதான் அதோட சுவிட்சு. ஆன் பண்ணிட்டா நமக்கு வந்து லைட் எரியும். ஆஃப் பண்ணுறேன், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபி சப்ளை இருக்குது. சுவிட்சை போட்டால் லைட் எரியுது, சுவிட்சை ஆஃப் பண்ணால் இது ஆஃப் ஆகிடுது. இப்போ இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இபி சப்ளை ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சப்ளை ஒரு இது வருது. அதையும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு இபி சப்ளை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபி சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன், சுவிட்சை போட்டிருக்கேன். இந்த லைட்டோட சுவிட்ச் போட்டிருக்கேன். ஸோ லைட் வந்து நமக்கு எரியுது. ஸோ இப்போவும் கரண்ட் போன டைம்லையும் எனக்கு இந்த லைட் வேண்டாம், இதை நான் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப ஆன் பண்ணீங்க அப்படின்னா லைட் ஆன் ஆகிடும். ஸோ இபி போன டைம்லையும் இபி சப்ளை இல்லாத டைமில் லைட் பேட்டரியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கையிலையும் உங்களுக்கு இந்த சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகும். ஸோ வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து 8.5 வாட்ஸு, அரௌண்ட் 255 rupees சம்திங் ஆச்சு. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு இன்வெர்டர் பல்ப் எமர்ஜென்சி பல்ப் வாங்கினா இதே ஹாலோனிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ் இருக்குது. அது அரௌண்ட் 350 rupees கிட்ட வருது. ஸோ அது வாங்கிட்டா பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 8.5 வாட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு பேட்டரி பேக்கப்லாம் ஓகே. பட் நார்மலாக கரண்ட் இருக்கிற டைமில் எரியிற வெளிச்சம் வந்து ஒரு பெரிய ஹால்னு இல்லை, ஒரு ஆவரேஜான ஹாலுக்கே அந்தளவுக்கு பத்தலை 8.5 வாட்ஸ். ஸோ 12 வாட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் டைம்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கரண்ட் போன டைம்லையும் இன்வெர்டர் பேட்டரி பேக்கப் வந்து எரியாலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.